உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன். நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன். அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது 8835 பில்லியன். அதிலே உங்களுடைய வரவு 4590 பில்லியன். ஆகவே உங்களுக்கு 4245 பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான கணிப்பு. அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும், டோட்டல் ஃபினான்சிங் வந்து, அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது 8835 பில்லியன். அதிலே வெளிநாட்டுகளில் இருந்து கிராண்ட்ஸாக தருவது, உங்களுக்கு உபயமாக தருவது ஆக 93 பில்லியன். ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிழைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அதுதான் உண்மை. அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். ரோஹிணி விஜயவர்தன அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார். அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர், பிரதி சுகாதார அமைச்சர் எழுப்பி சொன்னார், அவர் சொன்னது பொய் என்று. அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது, உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு வைத்தியராக எனது எதிர்க்கட்சி உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார். ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை, நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று. அடுத்ததாக வருவோம். நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம். ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கிறேன். டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சினுடையது மொத்தம் 475 மில்லியன் 2025. 2024 405 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது. 2023 361 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது. ஆகவே பார்த்தால் 2023-24 விட உங்களுடைய சில டிராவலிங்குரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட. ஆனால் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார். அவர் தான் சொன்னார், நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன். அடுத்ததாக பார்ப்போம். நீங்கள் இந்த முறை சொல்லியிருக்க டிஃபென்ஸை விட, அதாவது வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். உங்களோட ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸில் வந்து 382 பில்லியன், கேபிட்டல் 60 பில்லியன், மொத்தமாக 442 பில்லியன். ஆனால் 2024 ஆண்டு ரணில் அந்த ஆண்டை வச்சிருக்க 430 பில்லியன். ஆனால் நீங்கள் 442. 2023 அதே ரணில் வச்சிருக்க 382. ஆகவே நீங்கள் 442. ஆகவே உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் ஹெல்த்தை விட கூட என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அது எப்படி இருக்கும் என்று பார்த்தா, 2023 சுகாதாரத்துறைக்கு ரணில் பிரதி கொடுத்தது 343 மில்லியன். அவர் அதை 2024 ஆண்டு 25 வீதத்தால் கூட்டி சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறார். ஆனால் 2024 இருந்ததை விட நீங்கள் 9 வீதம் தான் கூட்டியிருக்கிறீர்கள். நான் ஒன்றும் ரணில் துணிபாடி இல்லை, அவர் ஒரு நெறி, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் அரசாங்கத்தை, அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்லுகிறேன். ஏனென்றால் 2024 ஒப்படைக்க 2025 9 வீதம் தான் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக. ஆனால் 2023 24 25 வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பார்ப்போம். வடக்கு கிழக்கு, ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கு என்று கதைக்கிறீர்கள்? நான் வடக்கை சேர்ந்தவன். உங்களுடைய சுகாதார அமைச்சர் சொன்னார், உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சுக் கொள்ளண்டு. உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள், கேவலம். நான் அவருக்கு சொல்லுகிறேன், வேலுமண்டால் போய் சொல்லுங்கள். அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை 508.5 பில்லியன். அதில் வடக்கு கிழக்கில் நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறது 610 மில்லியன் மட்டும். அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு 732 மில்லியன் தந்திருக்கிறீர்கள். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ட்ரிங்கோமல்லியில் ETU கட்டுறதுக்கு 200 மில்லியன் தந்திருக்கிறீர்கள். இதில் என்னண்டா, ஜாழ்ப்பாணத்தில் உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்லை, வடக்குக்கு தந்திருக்கிறது 0.19 வீதம் பிச்சை. நான் அதை பற்றி மேலே கதைக்க விரும்பல. அதே மாதிரி ஆகலும் கேவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை 0.12 வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் வரலாம், நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்க தந்திருக்க 0.1 வீதமான தான் வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கீங்க.